இளைஞர்களின் வாய்ப்புகளையும் திறனையும் உயர்த்தி வரும் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். ஒன்றிய அரசு ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அது ஒரு கடுமையான சிக்கலை ஏற்படுத்தும் என்று எல்லா வட்டங்களும் பேசப்படுகிறது. இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் கூட என்ன சொல்றாருன்னா, இது வந்து நேரடியாக கிறிஸ்தவ மீது தொடுப்புகிற தாக்குதலுங்கிறாரு. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, உண்மைதான். என்ன, பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அவருடைய தலையாய கொள்கையில் ஒன்று சிறுபான்மை மக்களுடைய பின்புலங்களை எதிர்கால அரசியல் தகர்க்கும். அதற்கு இந்த சிலிண்டர் விலை, எரிபொருள் விலையேற்றம், பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, இவையெல்லாம் இன்னைக்கு மக்களை அப்படியே ஒவ்வொருவரும் வாழ போராடுறான். மாதங்களை கிடப்பதற்கும் வாரங்களை கிடப்பதற்கும் பிள்ளை குட்டியை வச்சுக்கிட்டு ஒவ்வொருவனும் எப்படி வாழ்றதுன்னு தெரியாத நிலை. ஆனால் என்னை பொறுத்தவரை தமிழகத்தை கங்காரதன் குட்டியை சுமப்பது போல தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சுமக்கிறார். டேட்டா என்ன சொல்றாங்க, குறிப்பாக சமூக செயல்பாட்டாளர் பரகல பிரபாகர் என்ன சொல்கிறாங்கனாக்கா, தயவு செய்து எந்த மாலும் எஸ்ஐஆரை ஏற்றுக்கொள்ளாதீர்கள், அப்படி எஸ்ஐஆரை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் தற்கொலை செய்வதற்கு சமம் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை விடுக்கிறார். அப்படி இருக்கும்போது எஸ்ஐஆருக்கு பின்னாடி நீங்கள் எல்லாமே ஒரு கணக்கு போட்டிருந்தா கூட தமிழ்நாட்டில் அது எதிரொலிக்காமல் இருக்குமா? எனக்கு கிட்டத்தட்ட 75 லட்சம் வாக்கு மேலே காலியாக இருக்கு. வேறு அதில் பெரும்பாலும் ஒடுக்கப்பட்டவர்கள் சிறுபான்மை ஓட்டு காலிங்கிற ஒரு புள்ளிவரம் சொல்லுது. அப்படி இருக்கும்போது இந்த வெற்றி அவ்வளவு எளிது சாத்தியமான கேள்வி வருதில்லை. டெல்லியில் பாகம் பிரிக்கப்பட்டு எழுதப்பட்ட பட்டியலை அவ்வை சண்முகம் சாலையில் எடப்பாடி வாசித்தார். அவருக்கு எந்த உரிமையும் கிடையாது. யார் எங்கே நிற்கணுன்ற முடிவை கூட பார்த்தீங்கன்னா பியூஷ் கோயல் தான் முடிவு பண்றாரு, அமித்ஷா தான் முடிவு பண்றாரு. பிரச்சாரத்தை கூட அவர் எங்கே தொடங்கினார் பார்த்தீங்களா? காஞ்சியில் தொடங்குவாங்க, காஞ்சிபுரத்தில் தொடங்குவாங்க, அம்மா இருக்கும்போது திருவள்ளூர்ல தொடங்குவாங்க. என்றைக்காவது கூட்டணி கட்சியான பாரதிய ஜனதா கட்சியில் போட்டியிடக்கூடிய தமிழிசை வேட்பாளர் என்று சொல்லப்படுகிற மயிலாப்பூரில் இருந்து பிரச்சாரத்தை எடப்பாடி தொடங்குகிறார் என்று சொன்னால் இந்த நிலை என்ன சொல்லும்? இது எப்படி தெரியுமா இருக்கு? மாப்பிள்ளை அவர் தான், ஆனால் அவர் போட்டிருக்கிற சட்டை என்னோடதுன்னு நம்ம சூப்பர் ஸ்டார் நடிச்ச படையப்பா படத்தில் வர்ற காமெடி மாதிரி இருக்கு. இந்த திருப்பத்தூர் தொகுதி மக்களுக்கு ஏன் நான் கேட்குறேன், ஒருவருடைய சேவை சரியில்லைன்னு சொன்னா தொடர்ந்து 20 வருஷம் அவர்கிட்ட அந்த தொகுதி மக்கள் ஒப்படைப்பாங்களா? அதுவும் 50,000 ஓட்டு, 49,000 ஓட்டு, 43,000 ஓட்டு, போன தேர்தலில் கொஞ்சம் 32,000 ஓட்டு. அப்போ மக்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை. ஐஆர்எஸ் அதிகாரியாக அமலாக்க பிரிவில் வேலை செஞ்ச அருண்ராஜ் விஆர்எஸ் கேட்கிறாரு, உடனே மத்திய அரசாங்கம் கொடுத்து போய் பனையூரில் சேர்ந்துருன்னு சொல்லுது. ஆக நான் கேட்கிறேன், விஜய் கட்சியினுடைய நிர்வாகிகளையே நிர்வகித்திருப்பது தேர்வு செய்திருப்பது பாஜக தான். ஆக நீங்க கணக்கு பண்ணி பாருங்க, திராவிடத்திலிருந்து தமிழனை பிரிக்க நாம் தமிழர், திராவிடத்திலிருந்து சிறுபான்மை மக்களை பிரிப்பதற்குத்தான் தமிழக வெற்றி கழகம். இது ஒரு சூழ்ச்சி. ஒரு தமிழக வெற்றி கழகத்திற்கு விஜயனுடைய கட்சிக்கு ஒரு கூடுதலான வெளிச்சம் தரப்படுகிறதா தான் நான் கருதுகிறேன். அடுத்து நீங்க கருத்து கணிப்பை பத்தி சொன்னீங்க. நான் கருத்து கணிப்புகளில் பெரிய நம்பிக்கை நான் வைப்பது கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை பல கருத்து கணிப்புகள் பொய்யாக்கப்பட்டிருக்கிறது. போன பாராளுமன்ற தேர்தலில் 17 தொகுதிகளில் என்டிஏ ஜெயிக்கும்னு சொல்லி பாண்டே சொன்னார். நான் அப்ப சொன்னேன், இப்ப யாவிற்கும் மிகப்பெரிய விலையை வரக்கூடிய இந்த தேர்தலிலே தொடங்கி தமிழகத்தின் சட்டமன்ற தேர்தலிலே பாஜகவுக்கு ஒரு தலை குனிவு ஏற்படும். நான் அப்படித்தான் நினைக்கிறேன். எடப்பாடியின் அரசியல் முடிவுக்கு வரும். நான் தெரியாம தான் கேட்கிறேன், கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமைன்னா அதுல இருக்கக்கூடிய சிறிய கட்சிகள் எல்லாம் ஏன் அதிமுக சின்னத்தில் போட்டியிடாம பாஜக சின்னத்தில் போட்டிடுறாங்க? பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குவோன்னு பிரதமர் மோடி அவர்கள் இதுவரை சொல்லி இருக்கிறாரா? வணக்கம், இது அறத்தின் கழகம். இன்று நாம் சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் ஆளுமை திமுகவின் மாநில செய்தி தொடர்பாளர் திரு மருது அழகுராஜ் அவர். சார் வணக்கம். வணக்கம் சார். குறிப்பாக எலெக்ஷன் நேரத்தில் எங்களுக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்கும் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறோம். மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்தியா முழுக்க ஒரு ஹாட் நியூஸ் என்னன்னா, சிலிண்டர் விலை இருக்கா, வணிக சிலிண்டர் 207 ரூபாய்க்கு மேலே ஏறி இருக்கு. அதே மாதிரி சமையல் கேஸ் சிலிண்டர்லையும் 60 ரூபாய்க்கு மேலே ஏறி இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பெட்ரோல் டீசல் விலையும் கம்பெனி விலை மாறுபடுகிறது. ஆனால் ஏற்றப்பட்டது மட்டும் உறுதியாக இருக்கிறது. இது ஒன்றிய அரசு தேர்தல் நேரம் வந்த பிறகும் கூட அறிவிச்சிருக்கிறார்கள். இப்பயே இப்படின்னா ஒருவேளை எலெக்ஷனுக்கு பிறகு திமுகவே ஆட்சிக்கு வந்தால் கூட அதை பேலன்ஸ் பண்ண முடியுமா? ஏன்னா கடந்த காலத்தில் 3 ரூபா குறைச்சதெல்லாம் 2021 வந்த உடனே பெட்ரோலுக்கு 3 ரூபா குறைச்சதெல்லாம் நம்ம பயன்பாடு பார்க்க முடிஞ்சிச்சு. அப்போ இப்போ எலெக்ஷன் நேரத்தில் இப்போ அறிவிச்சிருக்காங்க இல்லையா, அப்போ இது பேலன்ஸ் பண்ண முடியுமா? உங்கள் நிலைப்பாடு என்ன? மத்தியில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியின் வருகைக்கு பிறகு இந்த நாட்டின் மக்கள் வரி குதிரைகளாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஜிஎஸ்டி, அதற்கு பிறகு வருமான வரியினுடைய அழுத்தங்கள்,
விலையேற்றங்கள், பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, சர்வதேச கச்சா எண்ணெய் சந்தையில் பேரல் விலை $55 வந்ததுக்கு பிறகு கூட $110 இருந்தபோது $71 கிடைத்த பெட்ரோல் டீசல் விலைகள் எல்லாம் $55 குறைந்ததற்கு பிறகு $100 $90 வச்சிருந்தாங்க. ஆக நேர்மையற்ற ஒரு நெறிபிறந்த எரிபொருள் கொள்கையைத்தான் மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசு கையாண்டு வருகிறது. சும்மாவே ஆடுவான், சாம்பிராணியை போட்டால் சும்மா ஆடுவான்ன்ற மாதிரி இன்றைக்கு இந்த யுத்தத்தை காரணம் காட்டி விலையை அடுத்தடுத்து உயர்த்துகிறார்கள். தமிழகத்து மக்களை பொறுத்தவரையும் எதிர்ப்பு உணர்வு அதிகமாக கொண்டவர்கள் அவ்வளோ சாதாரணமாக அதை கடந்து போக மாட்டாங்க. இவற்றுக்கெல்லாம் தக்க பாடத்தை இந்த தேர்தலிலேயே தமிழக மக்கள் பிரதிபலிப்பார்கள். பாரதிய ஜனதா கட்சி அடிமை அதிமுகவிடமிருந்து பறித்து கொண்டு வந்து நிற்கக்கூடிய 28 தொகுதிகளும் சரி, அந்த பாஜகவுக்கு இடம் கொடுத்த எடப்பாடிக்கும் சரி, இந்த தேர்தலிலே தகுந்த தண்டனையை தரப்போகிறார்கள். குறிப்பாக சிலிண்டர் விலை, இந்த விலையேற்றம் ஏன் வந்தது? ஈரான் நம்மோடு ஒரு நட்பு நாடகத்தான். ஒரு கொமோனி என்கின்ற ஒரு 87 வயது ஒரு நாட்டின் உச்சபட்ச தலைவரை படுகொலை செய்கிறது அமெரிக்கா. ஏற்கனவே வெனிசுலா அதிபரை அந்த நாட்டினுடைய இறையாண்மைக்கு மீறி ஒரு நாட்டின் அதிபர் மீது எதிர்ப்பு இருந்தால் அந்த நாட்டு மக்கள் தான் அவரை தேர்தல் மூலமாக தண்டிக்க வேண்டுமே தவிர இன்னொரு நாட்டின் இராணுவத்தை அனுப்பி, அதுவும் பார்த்தீங்கன்னா திருடர்களை பிடித்து வருவது போல அமெரிக்கா நடத்திய அந்த வெறியாட்டம், அதனை கூட இந்தியா போன்ற ஒரு மிகப்பெரும் ஜனநாயக நாடு, உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடுகளில் ஒன்று இந்தியா, அதனை ஒரு வார்த்தையில் கண்டிப்பதற்கு கூட இதை விட பெரிய இலங்கையின் அதிபர் கூட கண்டிக்கிறார். ஆனால் இந்த நாட்டின் அதிபராக இருக்க நரேந்திர மோடி வெனிசுலா அதிபரை சிறைபிடித்ததை கண்டிக்கவில்லை. அது மட்டும் இல்லாமல் அதற்கு பிறகு கொமேனியை கொள்கிறார்கள், அதனை கூட கண்டிக்கவில்லை. இந்தியாவினுடைய இரங்கல் கூட தெரிவிக்கல. 10 நாளைக்கு பிறகு அந்த இரங்கல் அறிக்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப பரிதாபமா, ரொம்ப வருத்தத்தை ஆணித்தரமாக சொல்வதற்கு கூட ஒரு தைரியம் இல்லாத ஒரு நாட்டின் பிரதமருடைய அறிக்கையாகத்தான் அது வந்தது. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈரான் போன்ற ஒரு நட்புணர்வோடு இருந்த நாட்டை அவசியம் இல்லாமல் நாம் ஒதுக்கி தள்ளி வைத்ததனுடைய விளைவுதான் இப்பொழுது ஹார்மோஸ் தீவு வழியாக நமக்கு வரக்கூடிய சிலிண்டர்களுடைய தட்டுப்பாடு, விலையேற்றம், இவற்றுக்கெல்லாம் ஒரு காரணமாக அமைந்திருக்கிறது. ஆக பாரதிய ஜனதா கட்சியினுடைய அயலுறவு கொள்கை தோற்று போயிருக்கிறது. பாஜக செய்யக்கூடிய தவறுகளுக்கு தண்டனையை செலுத்துபவர்களாக, அபராதத்தை செலுத்தக்கூடியவர்களாக அப்பாவி பொதுமக்கள் மாறக்கூடிய சூழல் வந்திருக்கிறது. இவை யாவிற்கும் மிகப்பெரிய விலையை வரக்கூடிய இந்த தேர்தலிலே தொடங்கி தமிழகத்தின் சட்டமன்ற தேர்தலிலே பாஜகவுக்கு ஒரு தலை குனிவு ஏற்படும். நான் அப்படித்தான் நினைக்கிறேன். எடப்பாடியின் அரசியல் முடிவுக்கு வரும். பல எகத்தாளமாக நினைக்கக்கூடிய பலருடைய அரசியலுக்கு தெளிவுக்கு வரும். பாஜகவின் அரசியல் தலை குடிவுக்கு வரும். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அந்த நெறி சார்ந்த அரசியலும் அறம் சார்ந்த அரசியலும் தான் செய்த சாதனைகள் மக்களிடம் சொல்லி அவர் முன்னெடுக்கக்கூடிய அரசியல் தான் மீண்டும் 7வது முறையாக திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியில் கொண்டு வந்து அமர்த்தும். 2வது முறையாக இன்றைய முதலமைச்சர் மீண்டும் ஆட்சியை தொடரக்கூடிய ஒரு மிகப்பெரும் அரசியல் புரட்சியை நடத்த போகிறது. இவற்றுக்கு இந்த சிலிண்டர் விலை மட்டுமல்ல, இப்ப நீங்க டோல்கேட் எடுத்துங்க, இரவோடு இரவாக விலையேற்றங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா எந்த விதமான முன்னறிவிப்புகள் இல்லாமல் என்ன ஆச்சரியமா எலெக்ஷன் நேரத்தில் அறிவிக்கிறது ஆச்சரியமா இருக்கு. அவர்களுக்கு இப்ப ஒவ்வொரு தேர்தலுமே நீங்க பாராளுமன்ற தேர்தல் பாஜகவுக்கும் பாத்தியப்பட்ட தேர்தல் 2 படந்த தேர்தல், அந்த தேர்தலும் போதும் இதே போல டோல்கேட் விலையை ஏற்றினாங்க, டோல்கேட் கட்டிடங்களை ஏற்றினாங்க. அவர்கள் மக்களை மதிப்பதே கிடையாது. மக்களை பற்றிய அதான் நான் சொல்றேன், இந்த நாட்டின் மக்களை வரி குதிரைகளாக மாற்றி விட்டார்கள். ஆனாலும் என்னன்னு கேட்டா எதிர்த்து நிற்கக்கூடிய, எதிரிலே இருக்கக்கூடிய, இந்திய அளவில் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் பலவீனப்பட்டிருக்கிற காரணத்தால் தங்களுக்கு இந்த கோல் இல்லாத கோல் கீப்பர் இல்லாத திடல்ல நம்ம விருப்பம் போல விளையாடலாம்ன்ற ஒரு மமதை, ஒரு அதிகார திமிர் பாஜகவுக்கு இருக்கிறது. அதனை எதிர்கால அரசியல் தகர்க்கும். அதற்கு இந்த சிலிண்டர் விலை, எரிபொருள் விலையேற்றம், பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, இவையெல்லாம் இன்னைக்கு மக்களை அப்படியே ஒவ்வொருவனும் வாழ போராடுறான். மாதங்களை கிடப்பதற்கும் வாரங்களை கிடப்பதற்கும் பிள்ளை குட்டியை வச்சுக்கிட்டு ஒவ்வொருவனும் எப்படி வாழ்றதுன்னு தெரியாத நிலை. ஆனால் என்னை பொறுத்தவரை தமிழகத்தை கங்காரதன் குட்டியை சுமப்பது போல தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சுமக்கிறார். நிச்சயமாக இந்த தேர்தலுக்கு பிறகு இவையெல்லாம் ஒரு சவாலாகத்தான் இருக்கும். ஆனால் நீங்க ஒன்றிய அரசை எளிதாக குற்றம் சொல்றீங்க, அவங்களுடைய எஃபெக்ட் என்னன்னு சொல்றீங்க. ஆனா இப்ப நீங்க மாநில அரசுக்கு உண்டான அதிகாரம் இருக்கு, வரி சுமை ஆல்ரெடி முதல்ல இருக்கு, ஜிஎஸ்டி அவங்க முழுசா எடுத்துக்கிறாங்க, இப்படிலாம் பல்வேறு கல்விக்கு நிதி கிடைக்கல, இப்படி பல்வேறு குற்றச்சாட்டு தொடர்ந்து வச்சுட்டு கூட இப்படியான ஒரு விலை சுமை ஏறும்போது அதை நீங்க எப்படி சமாளிக்க ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. இல்லை, இப்போ நீங்க ஒண்ணுமே வேணாம். இப்போ இந்த கடந்த காலத்தில் எடுத்துங்களேன்,
எரிபொருள் விலையேற்றங்கள் நடந்தது, பெட்ரோல் டீசல் விலை உயர்வு நடந்தது. மாநிலங்களுக்கு குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய நிதி பகிர்வை முறையாக தரவில்லை. கல்வி நிதி தரலை. தங்களுக்கு பல்வேறு திட்டங்களுக்கு மத்திய அரசாங்கத்தின் தொகுப்பிலிருந்து தமிழகத்திற்கு தர வேண்டிய உரிமை தொகைகளை தரவில்லை. இவ்வளவு போராட்டங்களையும் கடந்து கொண்டு தான் இப்போ தமிழ்நாட்டில் நம்ம பஸ் கட்டணம் நிலையத்தில் மகளிருக்கு உரிமை தொகை கொடுத்தோம், பொங்கல் சீர் கொடுத்தோம், கொரோனா நிவாரணம் கொடுத்தோம். தமிழகத்தை இது ஒரு நிர்வாக திறமை என்று சொல்லலாம். கலைஞர் எப்படி ஒரு நிர்வாக திறமையால் தமிழகத்தை கட்டி காத்தாரோ அதே போலதான் இன்றைக்கு முதலமைச்சரும் மத்திய அரசாங்கத்தினுடைய புறக்கணிப்புகள், வஞ்சகம், சூழ்ச்சி இவற்றை கடந்து தமிழ்நாட்டை மிக செம்மையாக வழிநடத்த வேண்டிய கடமை இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் அமைதியான கடல் திறமையான மாலுமிகளை உருவாக்காது. கடல் அமைதியா இருக்கிற போது யார் வேணா கப்பலை ஓட்டிடுவான். ஆனால் எங்கே புயலும் சுழலும் பூகம்பமும் வருதோ அப்பதான் ஒரு திறமையான மாலுமி அடையாளம் காணப்படுவான். அதுபோல சவாலான காலத்தில் தான் இன்றைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்தியாவின் தலை சிறந்த மாநிலமா தமிழ்நாட்டை கொண்டு வந்திருக்காரு. நமக்கு நிதி தராத நிர்மலா சீதாராமன், நமக்கு உரிய பங்கீடை கொடுக்காத நிர்மலா சீதாராமன், ஹிந்தியை கற்றால் தான் நான் கல்விக்கு பணம் தருவேன் என்று ஒரு அடாவடி அரசியலை செய்யக்கூடிய பாஜக. இந்த பாஜக அரசிடமிருந்தே இந்தியாவிலேயே சிறந்த மாநிலம் தமிழ்நாடு என்கின்ற சான்றிதழை மாமியார் மெச்சிய மருமகள்னு சொல்லலாம். மாமியார் நிர்மலா சீதாராமன் மெச்சிய மாநிலமாகத்தான் தமிழ்நாடு இருக்கிறது. அவர்களுடைய நிதி ஆயோக், அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய புள்ளி ஒரு தரவுகள் சொல்கிறது தமிழ்நாடு தலை சிறந்த மாநிலம். இந்தியாவின் வளர்ச்சியை விட இரட்டிப்பு வளர்ச்சியை தமிழ்நாடு பெற்றிருக்கிறது. அவர்கள் 6 சொன்னா நம்ம 11.19% போயிட்டு இருக்கோம். ஆக என்னை பொறுத்தவரை இந்த சவாலை, இந்த சூழலை வென்றெடுக்கும் நிர்வாக திறமை கொண்ட முதலமைச்சரின் கையிலே தமிழ்நாடு இருக்கிறது. சில நேரங்களில் கஷ்டங்கள் வரும், ஆனால் அந்த கஷ்டங்களில் காப்பாற்றுவதற்கு சில காப்பாளர்களை காலம் உருவாக்கும். சிரமங்களை உருவாக்குகிற போதே அதற்கு தீர்வை கொடுப்பதற்கு சில திறமையாளர்களை கொண்டு வந்து காலம் நிறுத்தும். நான் அப்படித்தான் இன்றைய முதலமைச்சரை பார்க்கிறேன். அதனால சவால்களை சமாளிப்பார். எந்த மத்திய அரசுங்களுடைய அதிகாரத்திமுறையும் அடக்குமுறைகளையும் புறக்கணிப்புகளையும் வஞ்சகத்தையும் வென்றெடுக்கும் திறமை இன்றைய முதலமைச்சருக்கு இருக்கு. இவர் நாளையே அவரே தமிழகத்தினுடைய முதலமைச்சராக தொடரும் போது தமிழ்நாட்டு மக்களுக்கு நிச்சயமாக ஒரு ஆசுவாசப்படுத்துகிற ஒரு சிரமங்களிலிருந்து மக்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கக்கூடிய காலத்தை நிச்சயம் உருவாக்குவார். வெற்றி பெறுவார்னு சொன்னீங்க. ஆனால் லோக்போல்ங்கிற ஒரு கருத்து கணிப்பு நிறுவனம் என்ன பண்ணியிருக்காங்க, எனக்கு ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. அதில் திமுக 44%, ஏடிஎம்கே 29%, டிவிக்கே 24% அப்படிங்கிற ஒரு டேட்டா இருக்குது. நீங்கள் ஒன்றிய அரசு காரணம் கட்டி இப்படியான நாங்கள் முழுமையாக ஸ்வீப் பண்ணுற மாதிரி சொல்கிறீங்க. ஆனால் டேட்டாக்கள், கருத்து கணிப்புகள் ஓரளவுக்கு தான் டிஃப்ரெண்ட் இருக்குது. அப்போ இது சரியா? உதாரணத்துக்கு நேற்று முளைச்ச கட்சின்னு சொல்ல விமர்சிக்கப்படுகிற டிவிக்கே 24 அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் உண்மைக்கு நெருக்கமானதா? ஆனால் கிரவுண்ட் ரூப் அப்படி தான் இருக்கா? அதை எப்படி எதிர்கொள்வீங்க? இல்லை, என்னை பொறுத்தவரையும் ஒரு மிகைப்படுத்தல் நடக்கிறது. ஒரு ஊடக வெளிச்சங்கள் திட்டமிட்டு தாவேகாவுக்கு தரப்படுகிறது. இப்போ நம்ம களத்தில் நான் பார்க்குறேன், இன்று வரை இப்போ இந்த தொகுதி ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொண்டால், நாங்கள் ஊழியர் கூட்டங்கள் முடித்து பூத் கமிட்டிகள் அமைச்சு வேலைகள்லாம் நடந்து பிரச்சாரங்களை தொடங்கி இப்போ நாமினேஷன் 6ஆம் தேதி அப்படி வேலை போயிட்டு பாதி வேலை முடிச்சாச்சு. இன்று வரை எதிரே இருக்கக்கூடிய வேட்பாளர் யாருன்னு தெரியல, இன்னும் அறிவிப்பு வரல. பாரதிய ஜனதா கட்சி தனக்கான வேட்பாளரை இன்னும் அறிவிக்க. காங்கிரஸ் வரலையே. ஆமா, காங்கிரஸும் வரல. அது வேற விஷயம். அந்த வருத்தமும் நமக்கு இருக்கு. கூட்டணி இயக்கத்தில் இன்னும் அறிவிக்கலைன்றது. ஆனால் காங்கிரஸினுடைய அந்த களத்தை கூட திராவிட முன்னேற்ற கழகம் தயார்படுத்தி விட்டது. அங்கே நமக்கான வேலைகளை செஞ்சுட்டு இருக்கோம். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு தமிழக வெற்றி கழகத்திற்கு விஜயனுடைய கட்சிக்கு ஒரு கூடுதலான வெளிச்சம் தரப்படுகிறதா தான் நான் கருதுகிறேன். அடுத்து நீங்க கருத்து கணிப்பை பத்தி சொன்னீங்க. நான் கருத்து கணிப்புகளில் பெரிய நம்பிக்கை நான் வைப்பது கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை பல கருத்து கணிப்புகள் பொய்யாக்கப்பட்டிருக்கிறது. போன பாராளுமன்ற தேர்தலில் 17 தொகுதிகளில் என்டிஏ ஜெயிக்கும்னு சொல்லி பாண்டே சொன்னார். நான் அப்போ சொன்னேன், உகாண்டாவில் தேர்தல் கணிப்பு நடத்தினாலும் பாண்டேவின் கணிப்பிலே பாஜக ஜெயிக்கும்னு சொன்னேன். அதனால என்னை பொறுத்தவரை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நோக்கம். உளவியல் ரீதியாக உங்களை திசை திருப்புவதற்காக ஒரு யுக்தியாக பயன்படுத்துகிறார்கள். இதுதான் ஜெயிக்க போகுது, இதுதான் ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு 10 பேர் கூடி சொன்னால் இதை பார்க்கக்கூடியவன் தான் செலுத்த வேண்டிய வாக்கை அவர்களுக்கு போட்டு விடுவான் என்கின்ற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கிறது. இது மக்களின் மதியை மயக்குகிற காரியம். அது தமிழ்நாட்டில் நடக்காதுங்க. இது பீகாரில் நடக்கலாம். அது பீகார் மண்ணாக இருக்கலாம். இது பெரியார் மண். இங்கே ரொம்ப தெளிவாக வாக்களிப்பார்கள் மக்கள். அதனால இந்த கருத்து கணிப்பில் எனக்கு உடன்பாடு கிடையாது. ஒன்று, திராவிட முன்னேற்ற கழகம் நான் 100% நம்புறேன் 200 தொகுதிக்கு மேலே வெற்றி பெற்றோம். அதுக்கு ஒரே ஒரு காரணம் சொல்றேன். தமிழகத்து மக்கள் இன்றைய தேர்தலை ஒரு தேர்தலாக பார்க்கல, ஒரு சித்தாந்த யுத்தமாக பார்க்குறாங்க.
ஒரு சித்தாந்த போராக பார்க்குறாங்க. நீங்கள் இப்போ 1947 நம்ம விடுதலை பெற்றோம். அப்போ பாகிஸ்தான் மை ட்ரீம் சொன்னார் ஜின்னா. பாகிஸ்தான் கனவு அப்படின்னு சொன்னார். பிறையும் பச்சை கொடியும் கொண்டு பாகிஸ்தான் தன்னை ஒரு மத நாடாக பிரகடனம் செய்து கொண்டது. சரியா? ஆனால் இந்திய தேசம் தன்னை ஹிந்துஸ்தான் சொல்லலை. நாங்கள் இந்தியா மதச்சார்பற்ற நாடு, இங்கே இருக்கக்கூடிய அனைத்து மத மக்களையும் அரவணைத்து கொண்டு நாங்கள் வாழப்போகிறோம் என்று தன்னை சிருஷ்டித்து கொண்டது ஒரு மதச்சார்பற்ற நாடு. 2 நாடுகள் பிரிகிறது. ஒன்று மதவாத நாடுன்னு தன்னை மதச்சார்பற்ற நாடாக பிரகடனம், நாம மதச்சார்பற்ற நாடுன்னு சொல்லிட்டு வந்தோம். அதுதான் இன்றைக்கு இந்திய தேசத்தை ஒரு உலக வல்லரசின் பட்டியலிலே கொண்டு வந்து சேர்ப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி இருக்கிறது. நல்ல நிர்வாகமும் நேர்மையான தலைமையும் மத்தியில் வந்துவிட்டால் இந்தியா இன்னும் பல வளர்ச்சிகளை பெறக்கூடிய சந்தர்ப்பம் உருவாகி இருக்கிறது. ஆக ஜாதி மதம் இவற்றை கடந்து மனிதத்தை முன்னிறுத்தக்கூடிய எந்த அம்சமும் வெற்றி பெறும். அதற்கு இந்தியா ஒரு சாட்சி. பாகிஸ்தானோட ஒப்பிட்டார் உண்டா இல்லையா? அதே மாதிரி தான் மாநிலங்கள் பிரிக்கப்பட்டன. சரியா? மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டன. அப்படி மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது மலையாளத்துக்கு தெலுங்கு கேரளா, ஆந்திரா தெலுங்குக்கு ஆந்திரா, கன்னடத்திற்கு கர்நாடகம் என்று பிரிந்த போது தமிழுக்கு தமிழ்நாடுன்னு சொல்லலை. தமிழ்நாடு என்ன சொல்லுச்சுன்னா, வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்பதை சொல்லி இந்த திராவிட மக்கள் எல்லாம் ஒன்று கூடி நாங்கள் உரிமைக்கு போராடியதனுடைய தலைமை பீடமாக இருந்தது தமிழ்நாடு. குறிப்பா சென்னை மாகாணம், சென்னை. இங்க நாங்கள் எங்களை தமிழ்நாடுன்னு சொல்ல போறதில்லை. இங்கே இருக்கக்கூடிய அனைத்து திராவிடர்களுடைய பூமியாக, இது திராவிட பூமியாக இருக்கும் என்று நாங்கள் பிரகடனம் செய்து கொண்டார்கள். அப்படித்தான் திராவிட அரசியல் தமிழ்நாட்டிலே தோன்றியது. பெரியாரும் அண்ணாவும் விதையிட்டார்கள். முத்தமிழறிஞர் கலைஞர் மடியிட்டு வளர்த்தார். இன்றைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தொடர்கிறார். இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டா, இந்த திராவிட அரசியலை சிதைக்கணும். ஜாதியால போன தேர்தலில் நீங்க பார்த்திருக்கலாம், பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர்களை எல்லாம் சாதியின் அடிப்படையில் கோர்த்து பார்த்துச்சு. பாரிவேந்தர் உடையாரு, ஏசி சண்முகம் முதலியாரு, டிடிவி தினகரன் கல்லர், அண்ணன் OPS மாதவர், அண்ணாமலை கவுண்டர், பொன்னார் நாடார். நான் மதத்தால் கூப்பிட்டா தமிழ்நாட்டில் வரமாட்டீங்க, நான் சாதியாக அழைக்கிறேன். சாதியாக கட்டமைத்து தமிழுக்கு இந்த திராவிட அரசியலை சிதைக்கணும் முயற்சித்தார்கள். மதத்தால் திட்டமிட்டு பார்த்தார்கள், முடியல. சாதியால் திட்டமிட்டு பார்த்தார்கள், முடியல. இப்ப என்ன பண்றாங்கன்னா, அடுத்த திட்டம் திராவிடத்திலிருந்து தமிழனை பிரிக்கணும். அதுக்கு என்ன பண்றதும் நாம் தமிழர் நடந்துட்டு இருக்கேன். பிராமண கடப்பரை சரியா? திராவிடத்திலிருந்து தமிழனை பிரிக்க நாம் தமிழர். அடுத்து என்ன பண்றாங்க, திராவிட அரசியலுடைய பெரிய முதுகெலும்பு எதுன்னு கேட்டீங்கன்னா சிறுபான்மை மக்களுடைய ஆதரவு. அந்த சிறுபான்மை மக்களை எப்படி பிரிக்கிறது? அதுக்குத்தான் நாமெல்லாம் விஜய் நடிகனா தான் பார்த்தோம். பாஜக மட்டும்தான் அவரை ஜோசப் விஜய் என்று மத அடையாளப்படுத்துகிறது. புரியுதா உங்களுக்கு? இப்ப தமிழக வெற்றி கழகத்தின் பின்னணி உங்களுக்கு புரியுதா? தமிழக வெற்றி கழகத்திற்கு யாரெல்லாம் நிர்வாகி? RSS பயிற்சி பெற்ற CT நிர்மல்குமார், மார்ட்டினுடைய மருமகன் லாட்டரியிலே NDயிலே EDயில ரைடு நடத்தி சிறைபிடிக்கப்பட்ட மார்ட்டினுடைய மருமகன் ஓடி வந்து தாதகவில் இணைகிறார். அதற்கு பிறகு தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகளை புறம் பாருங்க. IRS அதிகாரியாக அமலாக்க பிரிவில் வேலை செஞ்ச அருண்ராஜ், VRS கேட்கிறாரு, உடனே மத்திய அரசாங்கம் கொடுத்து போய் பனையூரில் சேர்ந்துருன்னு சொல்லுது. ஆக நான் கேட்கிறேன், விஜய் கட்சியினுடைய நிர்வாகிகளையே தீர்மானித்திருப்பது, நிர்வகித்திருப்பது, தேர்வு செய்திருப்பது பாஜக தான். ஆக நீங்க கணக்கு பண்ணி பாருங்க. திராவிடத்திலிருந்து தமிழனை பிரிக்க நாம் தமிழர், திராவிடத்திலிருந்து சிறுபான்மை மக்களை பிரிப்பதற்குத்தான் தமிழக வெற்றி கழகம். இது ஒரு சூழ்ச்சி. திராவிடத்தின் மீது தொடுக்கப்பட்டிருக்கும் ஒரு வர்க்கப்போர், ஒரு சித்தாந்த யுத்தம். இதனை மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் சொல்றாரு, எனக்கு போதிய பாதுகாப்பு இல்லை, போலீஸ் ஒத்துழைப்பு இல்லை, அதனால அமித்ஷாவுக்கு நேற்று கூட கடிதம் இருக்கார்ல விஜய் சார். CBI கரூரில் நடந்த சம்பவம் ஓடி வந்து பிஜேபி காப்பாற்றுகிறது. எங்கே தமிழக அரசாங்கம் விஜயின் மீது ஒரு வன்மமான தாக்குதலை தொடங்கி இந்த கரூர் சம்பவத்தை வைத்து விஜயை கைது செய்ய போகிறதோ என்று நினைத்து கொண்டு, ஆக்சுவலாக பெருந்தன்மையோடு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்ன சொன்னார், எந்த ஒரு தலைவரும் தன்னை காண வரும் மக்கள் சாகணும் அப்படின்னு தன் கட்சிக்காரன் இறந்து போகணும்னு நினைக்க மாட்டாங்க அப்படின்னு கடந்து போனார். அந்த பெருந்தன்மையை இவர்கள் பிழையாக புரிந்து கொண்டு தங்கள் மீது நடவடிக்கை எடுப்பார்களோ என்று சொல்லி இவர்கள் ஒளிய தெரியாதவன் தலையார் வீட்டில் ஒளிஞ்சதையா ஓடி போய் பிஜேபியிடம் சேர்த்தார்கள். என்னை பொறுத்தவரை இவர்களை கண்காணிப்பதற்கு, விஜயை கண்காணிப்பதற்குத்தான் பொய் பிரிவு, விஜயை கையில் பிடித்து வைத்திருப்பதற்காகத்தான் கரூர் சம்பவத்திலே CBI விளக்கு. முழுக்க விஜயனுடைய பிடி என்பது பாஜகவிடம் இருக்கிறது. இதுதான் உண்மை. அதனால இந்த தேர்தலில் அவங்க திட்டமிடுவது ஒன்றே ஒன்றுதான், திராவிடத்தின் மீதான அந்த கட்டுக்கோப்பை குலைப்பதற்கு
மதம், சாதி இவற்றை எல்லாம் கையில் கெடுத்து பாஜகவினுடைய முயற்சியாகத்தான் இதை நான் பார்க்கிறேன். இதை தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சிருக்காங்க. இன்னைக்கு அதிமுகவினுடைய தலைமை யாருன்னு நினைக்கிறீங்க? எடப்பாடியா? ஒருபோதும் கிடையாது. டெல்லியில் பாகம் பிரிக்கப்பட்டு எழுதப்பட்ட பட்டியலை அவ்வை சண்முகம் சாலையில் எடப்பாடி வாசித்தார். அவருக்கு எந்த உரிமையும் கிடையாது. யார் எங்கே நிற்கணுன்ற முடிவை கூட பார்த்தீங்கன்னா பியூஷ் கோயல் தான் முடிவு பண்றாரு, அமித்ஷா தான் முடிவு பண்றாரு. பிரச்சாரத்தை கூட அவர் எங்கே தொடங்கினார் பார்த்தீங்களா? காஞ்சியில் தொடங்குவாங்க, காஞ்சிபுரத்தில் தொடங்குவாங்க, அம்மா இருக்கும்போது திருவள்ளூர்ல தொடங்குவாங்க. என்றைக்காவது கூட்டணி கட்சியான பாரதிய ஜனதா கட்சியினுடைய போட்டியிடக்கூடிய தமிழிசை வேட்பாளர் என்று சொல்லப்படுகிற மயிலாப்பூரில் இருந்து பிரச்சாரத்தை எடப்பாடி தொடங்குகிறார் என்று சொன்னால் இந்த நிலை என்ன சொல்வது? சொல்லுங்க பார்க்கலாம். அதனால என்னை பொறுத்தவரை இந்த தேர்தல் நம்மளை பொறுத்தவரையும் டெல்லி டேர் டெவிலுக்கும் சென்னை சூப்பர் கிங்குக்கும் நடக்கிற ஆட்டம் தான். தமிழன் வெற்றி பெற போகிறானா? ஆனா இன்னொரு விஷயமும் மறுத்துட முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எஸ்ஐஆருக்கு பின்னாடி மாநிலங்கள் நடந்த தேர்தல் புறாமே மேக்சிமம் பிஜேபி என்டிஏ கூட்டணியும் ஜெயிச்சிருக்கு. இதை நம்ம போகிறப்ப கூட சொல்ல ஒரு டேட்டா என்ன சொல்கிறோம்னாக்கா, குறிப்பாக சமூக செயல்பாட்டாளர் பரகல பிரபாகர் என்ன சொல்கிறாங்கனாக்கா, தயவு செய்து எந்த மாநிலமும் எஸ்ஐஆரை ஏற்றுக்கொள்ளாதீர்கள், அப்படி எஸ்ஐஆரை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் தற்கொலை செய்வதற்கு சமம் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை விடுக்கிறார். அப்படி இருக்கும்போது எஸ்ஐஆருக்கு பின்னாடி நீங்கள் எல்லாமே ஒரு காலகட்டம் கணக்கு போட்டிருந்தா கூட தமிழ்நாட்டில் அது எதிரொலிக்காமல் இருக்குமா? ஏன்னா கிட்டத்தட்ட 75 லட்சம் வாக்கு மேலே காலியாக இருக்குது. வேறு அதில் பெரும்பாலும் ஒடுக்கப்பட்டவர்கள் சிறுபான்மை ஓட்டு காலிங்கிற ஒரு புள்ளிவரம் சொல்லுது. அப்படி இருக்கும்போது அந்த வெற்றி அவ்வளவு எளிது சாத்தியமான கேள்வி இருக்குல்ல. அழகான ஒரு எழுத்தாளர், அவருடைய பேர் மறந்துட்டேன், அவர் ரொம்ப அருமையாக சொன்னார். உலகத்தில் வாக்காளர்கள் கூடி தேர்ந்தெடுப்பது ஒரு அரசாங்கமாக இருக்கும். ஆனால் ஒரு அரசாங்கம் தனக்கான வாக்காளர்களை தேர்வு செய்கிற கேவலமான ஒரு அரசு நிர்வாகத்தை பாஜக முன்னெடுக்குது. எனக்கு யாரெல்லாம் வாக்காளர்கள்னு பிஜேபி தான் முடிவு சொன்னோம். அதுதான் எஸ்ஐஆர். வாக்காளர்கள் ஓட்டு போட்டு அரசாங்கத்தை தேர்வு செய்ய நடந்துருச்சுல. அதான் சொல்கிறேன். அந்த யுக்தி பல மாநிலங்களில் அரசியலால், அறிவாற்றலால், பகுத்தறிவால் பின்தங்கி கிடக்கக்கூடிய பல மாநிலங்களில் அது கைகூடி இருக்கலாம். தமிழ்நாட்டில் அது கைகூடாது. எஸ்ஐஆரை பொறுத்தவரை மிக விழிப்போடு திராவிட முன்னேற்ற கழகம் அதை கையாண்டது. திராவிட முன்னேற்ற கழகம் அந்த எஸ்ஐஆரை மிக விழிப்போடு கையாண்டது. நாம ஒரு சீரமைப்பு செய்வதை தப்புன்னு சொல்லலை. ஒரு 10 ஆண்டு காலத்தில் இறந்து போனவர்கள் நீக்கப்படும் வழக்கம் நடக்கிறது தான். புலம்பெயர்ந்தவர்கள். ஆனால் இதனை தனது தேர்தலுக்கான ஒரு குயுக்தியாக பாஜக கையில் எடுப்பதை நாம் புரிந்து கொண்டோம். அதில் இயன்றவரை நாம் அதில் சில தற்காப்பு ஆட்டத்தை ஆடி இருக்கோம். எஸ்ஐஆர் இங்கே பெரிய பாதிப்பை உருவாக்காது என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அவங்க பாஜக பல தந்திரங்களை கையாள்கிறது, ஓட்டுப்பதிவு எந்திரங்களையும் கையாளும் என்கிற அளவுக்கு விழிப்போடு தான் இருக்கிறோம். அதனால இங்கே பாரதிய ஜனதா கட்சியினுடைய சூழ்ச்சி அரசியல் தலைகுனியும் என்பதில் நான் உறுதியாக இருக்கேன். இன்னைக்கு ஒரு 2026 குறிப்பாக வெளிநாட்டில் நிதி பங்களிப்பு வருது இல்லையா? கிறிஸ்தவர்களுக்கான நிதி பங்களிப்பு வருவதை ஒரு பெரிய ஒன்றிய அரசு ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அது ஒரு கடுமையான சிக்கலை படுத்தும் என்று எல்லா வட்டங்களும் பேசப்படுகிறது. இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் கூட என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து நேரடியாக கிறிஸ்தவ தொடுக்கிற தாக்குதலுங்கிறாரு. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, உண்மைதான். என்ன, பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அவருடைய தலையாய கொள்கையில் ஒன்று சிறுபான்மை மக்களுடைய பின்புலங்களை, சிறுபான்மை மக்களுடைய அந்த ஆதிக்கம்னு சொன்னால் எந்த நாட்டிலுமே எந்த பகுதியிலுமே ஒரு ஊரில் கூட ஒரு சமூகம், சின்ன சமூகம் இருந்ததுன்னு சொன்னால் அவங்க ஒற்றுமையாக இருப்பாங்க. அது ஒரு தற்காப்பு நடவடிக்கை. பெரும்பான்மை சமூகங்கள் வந்து ஆதிக்கம் செலுத்துவதிலே சிறுபான்மை சமூகங்களுக்கு பாதிப்பு வந்துவிடக்கூடாது என்பதற்காக பெரிய நாடுகளில் சின்ன சமூகங்களாக இருப்பவர்களுக்கு அயல்நாடுகளிலிருந்து சில ஃபண்டு கொடுத்து உதவுறது, ஆலயம் கட்ட உதவி செய்கிறது, இதெல்லாம் நடக்கும். இதை நாம் சிங்கப்பூரில் உள்ள இந்தியர்கள் கோயில் கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பல நாடுகள்லேருந்து பல இடத்துல இருந்து நிதி கொடுப்பாங்க. இவையெல்லாம் நாம் பார்த்துருக்கோம். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இந்த மத அரசியலை முன்வைத்து பெரும்பான்மை சமூகங்களை போலரைஸ் பண்ணி இதை ஒரு மறைமுக இந்துக்களின் பிரதேசம், இந்துக்களின் நாடு என்று இந்த மதச்சார்பு உள்ள நாடாக மாற்றுவதற்கு பாஜக வெகு காலமாக திட்டமிடுது. அதில் ஒன்று தான் 370 சிறப்பு சரதுகளை காலி பண்ணி காஷ்மீரை உடைச்சது. நீங்கள் பாருங்கள், நீ எனக்கு வசப்பட வேண்டும், நான் சொல்வதற்கு நீ தலைவணங்க வேண்டும், நீ எனக்கு அடிமையாக வேண்டும், நான் சொல்வதற்கு நீ மறுத்தால் உன்னை ஒன்று வசப்படுத்துவேன், இல்லை என்று சொன்னால் உன் பிரதேசத்தை உடைச்சிருவேன். இதுதானே காஷ்மீரில் பண்ணாங்க. காஷ்மீரில் பரூக் அப்துல்லா அவருடைய அரசியலை உடைச்சு, உத்தரப்பிரதேசில் அகிலேஷ் யாதவருடைய அரசியலை உடைச்சு, ஒடிசாவில் பிஜு பட்நாயக், நவீன் பட்நாயக்கனுடைய 50 ஆண்டு கால அரசியலை உடைச்சு, பீகாரில் தோளில் கை போட்டு நிதிஷ்குமாருடைய அரசியலை சங்க நெரிச்சு, மராட்டியத்தில்
பால் தாக்கரே குடும்பத்தோடு உள்ள புகுந்து குடும்பத்தை உடைச்சு, பாஜக அரசியல் உடைக்கிறதெல்லாம் இப்போ இல்லை, இப்போ குடும்பங்களை உடைக்குது. இப்போ நம்ம ராமதாஸ் குடும்பத்தை உடைச்சு இல்லையா, அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் சண்டை வரலையா? ஆக ஒரு நெறிகட்ட அறமற்ற அரசியலை கையில் எடுத்து வந்துட்டே இருக்கக்கூடிய இவர்கள் சிறுபான்மை மக்களை சிதைக்கிறார்கள். அவற்றில் ஒன்று இந்த சிஐஏ, என்ஐஏ. அடுத்து கிறிஸ்தவ மக்களுக்கு வெளிநாட்டிலேருந்து நிதி வருவது, அவருடைய அறக்கட்டளைகளுக்கு வரக்கூடிய நிதியை அதை முறைகேடுன்னு சொல்கிறது, இந்தியாவுக்கு எதிராக செயல்படுவதற்கு. ஏங்க, இந்த நாட்டோடு இணைந்து இந்த நாடு தான் தன் வசிப்பிடம், இந்த நாடு தான் எங்கள் காலம், இந்த நாடு தான் எங்கள் உணர்வு, இந்த நாடு தான் எங்கள் உதிரம் என்று வாழக்கூடிய சிறுபான்மை மக்கள் அங்கேருந்து வரக்கூடிய நிதியை வச்சு இந்த நாட்டுக்கு எதிராக குண்டு செய்ய போகிறாங்களா, துப்பாக்கி வாங்க போகிறாங்களா? கிடையவே கிடையாது. ஒரு சித்தரிப்பது சிறுபான்மை மக்களை இந்தியாவுக்கு எதிரான இந்தியர்களே இல்லை என்கின்ற ஒரு சூழலை, ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்கு பாஜக முயற்சிக்கிறது. அப்படிப்பட்ட நடவடிக்கைகளில் உண்டாகத்தான் இந்த நிதி வரும் பாதைகளை தடுப்பது என்பதை இவர்கள் செய்கிறார்கள். இப்போ நம்ம திருப்பரங்குன்றத்தை எடுத்துங்க, இத்தனை வருஷமா அம்மா முதலமைச்சராக இருந்தாங்க. எங்க தீபம் ஏத்துனாங்க? அங்கேதானே ஏத்துனாங்க. இதற்கு முன்பு கலைஞர் இருந்தார், அப்ப கூட ஏத்துனாங்க, அங்கேதானே ஏத்துனாங்க. காமராஜர் காலத்துல எங்க ஏத்துனாங்க? பக்தவஞ்சல காலத்துல அங்கேதானே ஏத்துனாங்க. இன்றைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஆட்சி வந்ததுக்கு பிறகு இங்க ஏத்த மாட்டோம், நான் இங்க தான் ஏத்துவேன்னு சொல்றான்னா நீங்க புரிஞ்சுக்கணும். ஆக இதெல்லாம் சிறுபான்மை மக்கள் மீது தாக்குதல், அடக்குமுறை, ஒடுக்குமுறை. திராவிட முன்னேற்ற கழகத்தையே அந்த சிறுபான்மை இன பட்டியலில் ஒரு அம்சமாகத்தான் திமுகவையும் பார்க்குறாங்க. திமுகவையும் அந்த பட்டியலில் தான் வச்சிருக்காங்க. ஒழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் எவர் கவிழ்த்து பிடித்தாலும் நிமிர்ந்தே இருக்கிற நெருப்பு திமுக. அது அவ்வளவு சாதாரண கட்சி கிடையாது. அது 75 வருட பவள விழா கண்ட கட்சி. இவர்கள் தொடங்கி வைத்திருக்கக்கூடிய இந்த RSSக்கு வயசு 75 தான். திராவிட இயக்கத்திற்கு, திராவிட முன்னேற்ற கழகத்தின் வயசு 75 தான். இது நிறைய அடக்குமுறைகளை பார்த்தது, இது நிறைய பக்தவச்சலத்தை பார்த்துச்சு, நிறைய ராஜாஜியை பார்த்துச்சு, காமராஜரை பார்த்துச்சு, எத்தனையோ பேரை பார்த்து இன்றைக்கு 7வது முறையாக ஆட்சி அமர்வதற்கான காலத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. சிறுபான்மை மக்களை திராவிட முன்னேற்ற கழகம் கண்ணாக நின்று காக்கும். பெரும்பான்மை மக்களாக, சிறுபான்மை மக்களாக அனைவரையும் ஓர் கோட்டில் நிறுத்தி நேர்கோட்டில் பார்க்கிற இயக்கமாகத்தான் திமுக இருக்கு. இந்த தேர்தல் அரசியலுக்காக பாஜக எடுக்கக்கூடிய இந்த நெறிகட்ட காரியங்கள் எல்லாம் தமிழ்நாட்டு மக்களிடம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களை தற்காக்கிற காரியத்தை திமுக சிறப்பாக செய்யும். குறிப்பாக இப்போ திருப்பத்தூர்னு வந்துட்டோம்னா, திருப்பத்தூரில் தொடர்ந்து பெரியப்பன் செய்து கொண்டு வெற்றி பெற்று கொண்டு வருகிறார். ஆனாலும் கூட அங்கங்கே சில விமர்சனங்கள் இருக்கத்தான் செய்து. உதாரணமாக கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக பெயர் வைக்கணும், மருதுபாண்டியோட பெயர் வைக்கணும் இந்த பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லி கோரிக்கைகள் இருக்குது. அதே போல மருதுபாண்டியர்களுக்கு மணிமன்றம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கோரிக்கை தொடர்ந்துட்டு இருக்கு. அதனால் ஏன் இதுவரை நடைபெறவில்லை? கடந்த கால கோரிக்கைகள் என்னென்ன நிறைவேற்றப்பட்டிருக்கு? என்னை பொறுத்தவரையும் திருப்பத்தூருடைய சட்டமன்ற அரசியல் வரலாற்றை நான் பார்க்குறேன். இப்போ இந்த தேர்தலில் போட்டு 5வது முறையாக போட்டியிடக்கூடிய அண்ணன் பெரிய கருப்பனை போன 4வது முறையாக எதிர்த்து போட்டியிட்டது நான் தான். போன தேர்தலில் நான் தான் அவரை எதிர்த்து போட்டிக்கிட்டேன். ஒரு 32,000 ஓட்டில் நான் தோத்துட்டேன். அதற்கு முன்பு 2016 நண்பர் அசோகன் போட்டிக்கிட்டாரு. இப்போ அசோகனும் நானும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கோம். அவர் எதிர்த்து போட்டியிட்ட 2 வேட்பாளர்களும் இன்றைக்கு அண்ணன் பெரிய கருப்பனவர்களுக்காக இருவரும் ஓட்டு கேட்டுட்டு இருக்கோம். இதுதான் ஒரு அரசியல் மாற்றம். இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை, அண்ணா தொடங்கிய திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் இருக்கிறது. கட்சி மாறுதுங்கிறது கால கட்டாயமா அல்ல வரலாற்று கடமையா அல்ல சந்தர்ப்பவாதமா? இல்லை, நான் என்ன பொறுத்தவரை இப்போ நான் என்னுடைய அரசியல் மாற்றம் ஏன் ஏற்பட்டது அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. நான் புரட்சி தலைவி அம்மாவுடைய ரைட்டர் இருந்தேன். அதிமுகவினுடைய அதிகாரப்பூர்வ நாளேட்டுக்கு 15 வருஷம் எடிட்டர் நான். 20 ஆண்டு காலம் அதிமுகவுக்கு இரவும் பகலும் எழுதியும் பேசியும் வந்தவன். நான் ஏன் இந்த முடிவு எடுத்தேன் அப்படின்னு சொன்னால், அம்மாவின் மறைவுக்கு பிறகு அனைத்திந்திய அதிமுக அது பாஜகவினுடைய ஒரு கிளைக்கழகமாக மாறிவிட்டது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அதிமுகவின் வேட்பாளர் பட்டியல் தயாரிப்பதற்கு எடப்பாடி டெல்லிக்கு ஓடுகிறார். அதிமுகவின் அரசியல் வரலாற்றில் என்றைக்காவது அம்மாவோ எம்ஜிஆரோ தன் வேட்பாளர் பட்டியலை இறுதி செய்வதற்கும், வேட்பாளர் பட்டியலை தேர்வு செய்வதற்கும், கூட்டணியை உறுதிப்படுத்துவதற்கும் டெல்லிக்கு போன வரலாறு உண்டா? ஆக அந்த அதிமுக திராவிட இயக்கமாகவே இப்பொழுது இல்லை, அது பிஜேபியின் பிடிக்கு போய்விட்டது. அந்த நிலையில் எடப்பாடி என்ன பண்ணார்னா, அவரும் ஒரு சமுதாய கட்சி போல அதிமுகவை ஒற்றுமையின்மையை உருவாக்கி அவரே உடைச்சு நொறுக்கி காலி பண்ணிட்டார். பாரதிய ஜனதா கட்சியினுடைய படையெடுப்பை நாங்கள் பார்த்தோம். அப்போ தான் ஒரு முடிவுக்கு வந்தோம், இனி ஒரே திராவிட இயக்கம் திமுக தான். திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து எம்ஜிஆர் அதிமுக தொடங்கின போதே அப்பவே அந்த பிளவை சரி பண்ணுறதுக்கு நிறைய முயற்சி நடந்தது. பிஜு பட்நாயக் முயற்சி பண்ணார். பாண்டிச்சேரியின் அன்றைய முதலமைச்சர் பரூக் மராக்காயர் முயற்சி பண்ணார். இந்த பிளவு விடக்கூடாது, கலைஞரும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் ஒன்றாக இருக்கணும்,
இது திராவிட அரசியலுக்கு இது ரொம்ப நல்லது, இது உடையிறது இந்திய அரசியலுக்கே தப்பாக போயிடும். இன்னும் நீங்கள் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும், வரலாற்றில் இந்திய அரசியலில் பேராய கட்சி என்று பேசப்பட்ட காங்கிரஸ் ஒட்டுமொத்த நாட்டை ஆட்சி செஞ்ச போது முதலாக ஒரு மாநில கட்சி, காங்கிரஸ் இல்லாத ஒரு இயக்கம் ஒரு மாநிலத்தை ஆட்சி பிடித்த வரலாறு தமிழ்நாட்டில் தான் தொடங்குச்சு. 67 முதல்ல காங்கிரஸ் இல்லாத ஒரு மாநிலத்தில் ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் தான் உருவாச்சு. கிட்டத்தட்ட கலைஞரும் எம்ஜிஆரும் முரணாக ஆனா கூட, ஆனா தமிழ்நாட்டுக்கு அது பலனாக அமைந்தது. ஆமா, ரெண்டுமே திராவிட கட்சி சித்தாந்தத்தினால மாறி மாறி வந்தாங்க. இடஒதுக்கீட்டு சமூக நீதி கொள்கைகளை போட்டி போட்டு நடந்தது. அதன் விளைவுதான் இன்னைக்கு 50 ஆண்டுகால தமிழகத்திற்கு ஒரு பாதுகாப்பாக இருந்தது. ஆனால் அன்றைக்கு இந்த திராவிட இயக்கத்தை ஒற்றுமைப்படுத்த முயற்சித்தார்கள், அது அன்னைக்கு நடக்காம போச்சு. ஆனால் இன்றைக்கு எடப்பாடியுடைய புண்ணியத்தால, பாஜகவினுடைய கைங்கரியத்தால இன்றைக்கு திராவிட இயக்கம் ஒன்றாகி கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் திராவிட இயக்கம் என்கிற நிலை உருவாகிருக்கிறது. ஜனநாயகத்தை வலியுறுத்தணும், பாஜக போய் இப்படி அடிபணியாத, நமக்கு நமக்கு ஓனர் பிஜேபிக்காரன் கிடையாது, வேண்டாம் என்று சொன்னால் எடப்பாடி கேட்கல. அத்தனை பேரும் வழக்குகளை காட்டி அச்சுறுத்தப்பட்டு மிரட்டப்பட்டு 50 பேரும் எங்க மோடி தான் டேடிங்கிறார் ஒருத்தர், பார்த்தீங்களா நீங்க? ஆமா, மோடி தான் எங்க டேடிங்கிறாரு. திண்டுக்கல் சீனிவாசன் சொல்றாரு பிஜேபி தான் ஆண்டா என்ன அப்படிங்கிறாரு. ஆர்எஸ்எஸ் அதிமுகவை வழிநடத்துகிறதுன்னு முருகனே சொல்றாரு. முருகன் சொல்றாரு ஆர்எஸ்எஸ் அதிமுகவை வழிநடத்தினால் என்ன தவறுன்னு கேட்கிறாரு. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா இது பிஜேபியினுடைய ஒரு வடிவமாக போய்விட்டது. அப்படிதான் நாங்கள் ஒரு முடிவு எடுத்தோம், இனிமே அதிமுகவில் நாம் இருப்பது அவசியமற்றது, ஜனநாயகம் இல்லை, ஒரு சமூக கட்சி போல மாறிவிட்டது, கட்சி உடைஞ்சு கிடக்கு, ஒற்றுமைப்படுத்த முயற்சியவில்லை. அதிமுகவின் அத்தனை கூறுகளும் பிஜேபிகிட்ட போயிடுச்சு. ஆர்எஸ்எஸ் மாநாட்டை போய் தலைவர் சுந்தரம் தொடங்கி வைக்கிறாரு. ஆர்எஸ்எஸ் தலைவருடைய விழாவில் போய் வேலும் முருகன் சிலையும் கொடுக்குறாரு. திருப்பரங்குன்றத்திலையும் கலந்துக்கிட்டாங்க. திருப்பரங்குன்றத்தில் முருகன் மாநாட்டில் பெரியாரையும் அண்ணாவையும் கேலி செய்து படப்பதிவுகள் எல்லாம் போட்டு காட்டுறாங்க. ஆனால் அந்த மேடைகளே அதிமுகவினர் உட்கார்ந்துருக்காங்க. ஸோ அப்போதான் ஒரு முடிவுக்கு வந்தோம், இனி அதிமுகவில் இருப்பது அவசியமற்றது அப்படின்னு சொல்லி நாங்கள்லாம் திமுகவுக்கு வந்தோம். ஆக திருப்பத்துறை பொறுத்தவரை நான் சொல்றது, அவர் எதிர்த்து போட்டியிட்ட 2 வேட்பாளர்கள் 21-16 போட்டியிட்டவரை இன்னைக்கு திமுகவில் அவருக்கு பக்கத்துணையாக நின்று உழைக்கிறோம். அவரை பொறுத்தவரை, அண்ணன் பெரியார் பொறுத்தவரை இந்த தொகுதியை சுற்றி வந்து என்ன தேவைன்னு சொல்லி அனைத்தையும் கணக்கிட்டு கொண்டு சரியா செவ்வனவே செய்து வரக்கூடிய ஒருவர். இந்த திருப்பத்தூர் தொகுதி மக்களுக்கு ஏன் நான் கேட்குறேன், ஒருவருடைய சேவை சரியில்லைன்னு சொன்னா தொடர்ந்து 20 வருஷம் அவர்கிட்ட அந்த தொகுதியை மக்கள் ஒப்படைப்பாங்களா? அதுவும் 50,000 ஓட்டு, 49,000 ஓட்டு, 43,000 ஓட்டு, போன தேர்தலில் கொஞ்சம் 32,000 ஓட்டு. அப்போ மக்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை அவருடைய சேவையினுடைய சிறப்பை காட்டுகிறது. இந்த தேர்தலில் அவர் நிச்சயமா சொல்றேன், ஒரு 60,000 ஓட்டுக்கு மேல் லீடிங் போவார். அதிமுக அந்த தொகுதியை மீட்க முடியல என்ற காரணத்தால் அதை பாஜக தள்ளிடுச்சு. பாஜக எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு அவங்க இன்னைக்கு வரையும் வேட்பாளர் போடல. வேண்டாம்டா அப்படின்னாலும் இல்லை நீ தான் அப்படின்னு சொல்லி திணிச்சிட்டாங்க. சரி, திருப்பத்தூர்ல நாங்க தேர முடியாது, இன்னொரு தொகுதி கொடு அப்படின்னு சொன்ன உடனே அதிமுகவுக்கு கொஞ்சம் மரியாதை உள்ள தொகுதி, கொஞ்சம் வாய்ப்புள்ள தொகுதியாக இருந்தது மானாமதுரை. அந்த மானாமதுரை தொகுதியை 1க்கு 1 இலவசம், ஒன்றுக்கும் ஆகாத திருப்பத்தூரை 1 கொடுத்துட்டோம், கொஞ்சம் வாய்ப்புள்ள மானாமதுரையை கூடுதலாக தருவோம் என்று சொல்லி போனஸ் தொகுதியாகத்தான் மானாமதுரையும் கொடுத்திருக்கிறார். ஆனால் திருப்பத்தூரை பொறுத்தவரை 100% பெரியார் வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்டு விட்டது. முதலமைச்சர் சொல்லியிருக்காருல 200 தொகுதி வெல்லோன்னு, அந்த 200ல சிவகங்கையில 4 தொகுதியுமே வரவு வைக்கப்பட்டு விட்டதாக நான் உணர்கிறேன். 4 தொகுதி வெற்றி பெறுவோம். இந்த திருப்பத்தூர்ல உள்ள சின்ன குறைகள் மருதுபாண்டியர்களுக்கு இப்ப நீங்க மருதுபாண்டியர்களுக்கு அவர்கள் நாடாண்ட சிவகங்கையினுடைய தலைமையில சிலை கொண்டு வந்தாச்சு, குயிலுக்கு மணிமண்டபம் கொண்டாந்துச்சு. மருதுபாண்டியருடைய உற்ற தோழராக இருந்து அவர்களை உயிர் காப்பதற்கு போராடிய வாளுக்கு வேலி அம்பலத்திற்கு சிலையும் மணிமண்டபம் நாம தான் தொடங்கியிருக்கோம். இப்ப முடியரசனார் சிலை திறந்தோம். தோழர் ஜீவாவுக்கு சிவகங்கையில சிராவையில் மணிமண்டபம் சிலையும் திறந்தோம். ஆக வரலாற்றிலே சரித்திரத்திலே தங்களை ஒப்படைத்துக் கொண்டு இந்த தேசத்திற்காக உயிர் நீத்த வீர மரவர்களை எல்லாம் கொண்டாடக்கூடிய ஆட்சி தான் திமுக. அந்த அடிப்படையில் இப்போ நீங்கள் சொல்ற மாதிரி மருதுபாண்டியர்களுக்கு அவர்கள் தூக்கிலிடப்பட்ட திருப்பத்தூர்ல அந்த பேருந்து நிலையத்திற்கு அந்த பேர் வைக்கணுன்ற கோரிக்கை வெகு காலமாக இருக்கிறது. நிச்சயமாக அதற்கான அந்த கோரிக்கையை தமிழக அரசாங்கம் வரக்கூடிய காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஆட்சியில கவனத்திற்கு, முதலமைச்சருடைய கவனத்திற்கு உறுதியாக கொண்டு போவோம். நிச்சயம் அந்த மாதிரி குறைகள் எல்லாம், அது ஒன்று, நெல்லுக்கும் நுரை உண்டு, நெல்லுக்கும் உமி உண்டு, நீருக்கும் நுரை உண்டு, புள்ளிதல் பூவிலும் முள் உண்டுன்னுவான். உலகத்தில் குறைகள் இல்லாமல் இருக்காது. குறைகளே இல்லாத உலகத்தின் எந்த அரசாங்கமும் இருக்க முடியாது. ராமன் கோசலை நாட்டை ஆட்சி செஞ்ச ராமனுடைய ஆட்சியில் கூட குறை இருந்தது.
அது மறுக்கலை, ஆனாலும் தொடர்ந்து சொல்லப்படுது. ஆனால் அந்த அந்த குறைகளை நிவர்த்தி செய்கிற வேலைகளை நிச்சயமாக நாங்கள் செய்வோம். ஆனால் பெரியகற்பனுடைய பின்னணியில் நாங்களும் இருந்து அந்த கோரிக்கையை வலியுறுத்துவோம். தேர்தல் அறிக்கை இருக்குல்லையே, அந்த அறிக்கையில் வந்து பெரும்பாலும் பெண்களுக்கு இப்போ 2000 உயர்த்தப்பட்டிருந்தது. அதே மாதிரி நான் முதல்வன், தமிழ் புதல்வன், இந்த திட்டங்கள்ல மாணவ மாணவிகளுக்கு 1500 உயர்த்தப்பட்டிருக்குது. இப்போ ஒரு கூப்பன் திட்டம், அதாவது இல்லத்தரசி திட்டத்தில் 8000 ரூபா. கிட்டத்தட்ட இப்போ உலக யுத்தம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு, ஒரு பக்கம் வரிச்சுமே இருக்குது. தொடர்ந்து இப்படியான ஒரு நலத்திட்டங்கள் என்று எடுத்துக்கொண்டாலும் கூட, அது உரிமை தொகை என்று சொன்னாலும் கூட, இப்படி ஏற்றிக்கொண்டே போவது அது தேர்தல் யுக்தியா அல்லது குறைஞ்சபட்ச வளர்ச்சியின் குறியீடு தானா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இயல்பா. அடிப்படையில் சமாளிப்பாரா அடிப்படையில் ஒரு மாநிலம் என்பது சமச்சீரான வளர்ச்சியை பெற வேண்டும் என்று சொன்னால், ஒன்று தொழில் வளர்ச்சி, இன்னொன்று தனிநபர் வருமானத்தை, பெர் கேபிட்டா இன்கம் என்று சொல்லக்கூடிய தனிநபர் வருமானத்தை உயர்த்துவது. அந்த மாநிலத்தினுடைய பொருளாதார வளர்ச்சியை உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் கல்வி, சுகாதாரம், உட்கட்டமைப்பு, சாலை மேம்பாடு இவற்றையெல்லாம் சரிவன செய்யணும். இதில் தமிழ்நாடு மிகச்சிறப்பாக பண்ணிட்டு இருக்கோம். இந்தியாவின் சராசரியை விட நம்மளுடைய சராசரி உயர்வு கூட. சாலைகளை கரெக்டாக கொண்டு வந்திருக்கோம், உயர்கல்வி கூடங்கள் கொண்டு வந்திருக்கோம், அரசு பள்ளி மாணவர்களை அயல்நாடு போய் படிக்கிற வாய்ப்புகளை நம்ம உருவாக்கியிருக்கோம். சுகாதாரமும் சிறப்பாக இருக்குது. நம்ம எல்லா மாவட்டங்களையும் நீங்கள் ஏறத்தாழ மருத்துவக் கல்லூரிகள், இது கலைஞர் தொடங்கின திட்டம். அதுக்கு பிறகு போன தேர்தலில், போன ஆட்சி காலத்தில் பாஜக இந்த நீட்டில் கொண்டு வந்து நிறைய வடபுலத்து மாணவர்களை கொண்டு வரணும்னு சொன்னால், இங்கே மெடிக்கல் கல்லூரி மாநில அரசாங்கத்துடைய நிதியிலிருந்து தானே வருது. பாதி நிதி மாநில அரசாங்கம் கொடுக்குது. அப்போ நீங்கள் நிறைய மருத்துவக் கல்லூரிகளுக்கு அனுமதியை கொடுத்து தமிழ் மக்களுடைய வரியில கல்லூரிகளை கட்டி வடக்கிலிருந்து மாணவர்களை கொண்டு வந்து படிக்க வைக்கிறது நீட்டின் மூலமாக. இதுல இன்னொரு திட்டம் இருக்கு. நமக்கு அதிகமான 11 கல்லூரி கொடுத்தோம் அப்படின்னு சொல்றாங்க. 11 கல்லூரி கொடுத்தனுடைய பின்புலத்தில் இப்படி ஒரு நோக்கம் இருக்குது. ஆக எப்படியோ தமிழகத்துல மருத்துவக் கல்லூரி நிறைய இருக்குது, நிறைய பேருக்கு சிகிச்சை கிடைக்கிறது, நிறைய பேர் படிக்கிறாங்க. ஆக எல்லா நிலைகளும் உயர்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழகம் இந்த இலவசம் அந்த வார்த்தையை திமுக பயன்படுத்துவதே கிடையாது. நாம உரிமை தொகைங்கிறோம். சமநற்று கிடக்கக்கூடிய சமூகத்தில் சிரமப்படக்கூடிய மக்களை விட்டுட்டு போகக்கூடாது. ஒரே வீட்டில் 4 பிள்ளைங்க இருக்கும். ஒரு குழந்தைக்கு அம்மா தாய் கூடுதலாக முட்டையை கொடுப்பா, சூப்பு போட்டு கொடுப்பா. காரணம் அந்த குழந்தை கொஞ்சம் உடல் மெலிந்து போயிருக்கும், கொஞ்சம் பலவீனமாக இருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும். அப்போ ஒரு குழந்தைக்கு மட்டும் ஏன் கூட கொடுக்குறேன்னு கேட்டால் அது அர்த்தம் இல்லை. ஒரு தாயின் நோக்கம் சமமாக இருக்கணும் பிள்ளைங்களை. மற்ற பிள்ளைங்க நல்லா இருக்குது, இது கொஞ்சம் ஆரோக்கிய குறைவாக இருக்குன்னு சொன்னால் அதுக்கு கூடுதலாக சத்து கொடுக்குற முடியாது. அது மாதிரி தான் சமூகத்தில் கொஞ்சம் சிரமப்படக்கூடியவங்களுக்கு கூடுதலாக சில விஷயத்தை கொடுத்து கைது தூக்கி மேலே கொண்டு வர்றது. அந்த அடிப்படையில் தான் இந்த மக்கள் நலத்திட்டங்கள் கொண்டு வரப்பட்டன. அண்ணா படியரசு திட்டம் கொண்டு வந்தார், அரிசி கொண்டு வந்தார். அதற்கு பிறகு ஒவ்வொரு ஆட்சி காலத்திலும் அது கொஞ்சம் கூடுதலாகவே வந்துட்டே இருந்தது. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் மகளிர் உரிமை தொகை என்பது உலக நாடுகளே பாராட்டக்கூடிய திட்டமாக மாறியது. அதற்கு பிறகு இன்றைக்கு முதலமைச்சர் இந்த கூப்பன் சொன்னது என்னன்னா, வீட்டு உபயோகப் பொருட்கள் நான் தர்றதை நீ பயன்படுத்திக்கின்றதை விட நான் கூப்பன் கொடுத்துறேன், உனக்கு பிடிச்சதை, உனக்கு வேண்டியதை வாங்கிக்க. உனக்கு உன் வீட்டில் எது இல்லையோ, எது சரியா இல்லையோ, எது அவசியப்படுகிறதோ அந்த அவசியத்தை உனக்கு தேவைக்கேற்ப போல வாங்கிக்கோ என்கின்ற ஒரு சாய்ஸை கொடுத்துருக்காரு, ஒரு சுயவரத்தை கொடுத்துருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு திட்டம் தான் அது. அடுத்து அந்த தேர்தல் அறிக்கையை பொறுத்தவரை யார் சொல்றான்றதை பொறுத்து இருக்கு. எடப்பாடியின் பேச்சில் நாக்குறுதி இருக்காது, அதனால் அந்த வாக்குறுதியை நம்ப மாட்டாங்க. ஆனால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நம்பகத்தன்மை அதிகம், சொன்னால் செய்வார். அது கலைஞரின் காலத்திலிருந்து எப்பொழுதுமே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் வாக்குறுதியை தான் மக்கள் எப்பொழுதுமே கவனிப்பாங்க. திமுக என்ன சொல்ல போகுது? திமுக சொன்னால் செய்யும். எடப்பாடி பார்த்தீங்கன்னா நீ எதோ தரேங்கிறாரு, 10,000 கொடுக்குறேன், நான் அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன். நேற்று கூட இப்போ மஞ்சூரட்டு காலை இதுக்கு நான் 10 லட்சம் இழப்பீடு தர்றேன், அதெல்லாம் சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன். ஆக எவ்வளவு வாக்குறுதிகளை அள்ளி கொடுப்பது, அள்ளி வீசுறாரு. காரணம் பதற்றம், வர முடியாது என்பது அவருக்கு கண்கூட தெரிந்து விட்டது. எதையாவது சொல்லி பார்ப்போம்னு நினைக்கிறாரு. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மும்முனை தாக்குதலை தொடங்கி இருக்கிறது. ஒன்று, திமுகவின் ஆட்சி கால சாதனைகளை நெஞ்சு நிமிர்த்தி சொல்கிறோம், நாங்கள் இதையெல்லாம் செஞ்சுருக்கோங்க அப்படின்னா பெண்கள்லாம் ஆமோதிக்கிறாங்க. விடியல் பயணம், காலையில் பஸ்ஸில் போகிறீங்களா? ஆமாம் போகிறோம். மகளிர் உரிமை தொகை வாங்குறீங்களா? வாங்குகிறோம். அடுத்து பொங்கல் சீட் அண்ணன் கொடுத்த 3000 வந்ததா? வந்தது. கூட பிறந்த அண்ணனே 101 ரூபா தான் கொடுப்பேன், அதுக்கு மேலே கொடுக்க நினைச்சாலும் அண்ணன் முன்னாடி கொடுக்க கூடாது. ஆனால் இந்த அண்ணன் மட்டும்தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் 3000 கொடுத்தாரு. அதுக்கு பிறகு நிவாரணத்தில் கஷ்டப்பட்ட மக்களுக்கு நிவாரண நிதி 4000 கொடுத்தாரு. இவையெல்லாம் உதவிகள். ஒரு பக்கம் உதவிகள், இன்னொரு பக்கம் மாநிலத்தின் வளர்ச்சி சம அளவில் கொண்டு போறாங்க. இன்னொன்று திராவிட முன்னேற்ற கழகம் அமைத்திருக்கக்கூடிய கூட்டணி பலம். திமுகவின் கூட்டணி என்பது ஒரு கொள்கை கூட்டணி. மத அரசியலை, பாஜகவினுடைய மத வெறியை தூண்டும் அரசியலை எதிர்த்து
காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், 2 கம்யூனிஸ்ட். சரிங்க. ஆக நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு மக்கள் கூடுதலான கூட்டணியாக மக்கள் நீதி மையம் உள்ள வந்தாச்சு. அதிமுக கூட்டணியில இப்ப 2024 அங்க இருந்த SDPI இப்ப இங்க வந்துருச்சு. ஆமா. அங்க இருந்த தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் இங்க வந்துருச்சு. அங்க இருந்த புதிய தமிழகம் வெளியேறிடுச்சு. ஆக எடப்பாடியை விட்டு எல்லோரும் விலகி போகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கூடுதலாக எல்லாரும் வந்து சேர்கிறார்கள். குறிப்பாக அதிமுகவிலிருந்து ஒரு பெரும்பகுதியே திமுகவுக்கு வந்து விட்டது. 3 முறை செங்கோல் பிடித்த மும்முடி சோழன் என்று பேசப்பட்ட அண்ணன் OPS இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் அறிவாளர். நான் அதைத்தான் சொன்னேன். அதிமுகவிலிருந்து அபகரிப்பு அரசியலை எதிர்த்து துரத்தப்பட்ட அகதிகளாக நாங்கள் விரட்டப்பட்டோம். எங்களை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறது அன்பு சரணாலயமாக அறிவாலயம். அதனால திராவிட முன்னேற்ற கழகம் எல்லாவற்றிலும் வலுவாக இருக்கிறது. கூட்டணியா பலம், சாதனைகளா பலம், தேர்தல் வாக்குறுதியா பலம். புரியுதா உங்களுக்கு? மதச்சார்பற்ற அரசியல், மதச்சார்புள்ள பாஜகவை எதிர்த்து உரிமைகளை தற்காப்பதிலே திராவிட முன்னேற்ற கழகம் பலம். ஆக எங்கும் குறை இருப்பதில்லை. அதனால 200 தொகுதிக்கு மேல திமுக வெற்றி பெறும். குறிப்பா திருப்பத்தூர் தொகுதியில நாங்க ஒரு பெரிய வித்தியாசத்தோடு வெற்றி பெறும். நிச்சயமா உங்களுக்கு எதிரான பல கேள்வியோட சமரசம்லாம் பகிர்ச்சி வைக்கிறீங்க. ஒரு திறந்த வெளி உரையாடலாக நிகழ்வுகள் நினைக்கிறேன். இதை அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டு விடுகிறேன். இந்த கூர்மையான விவாத சூழலில் அறக்கழகத்துக்காக இவ்வளவு நீண்ட நேரம் மிக்க நன்றி.